சரி, மகதாரியா சத்து மன்னன் இப்பொழுது அரசு செய்யக்கூடிய மன்னன். என்னுடைய பெயர் என்ன? வீர சந்திரன். அதான் இவன் நம்மளுக்காக கப்பம் கட்டுவா. அதனால இப்போ இந்த வந்து கப்பம் கட்டணுமா? நீ சந்திரகுல வம்சத்தை சேர்ந்தவர்களா? ஆமா. பாண்டவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு முறையாகிறது? பங்காளிகள், அண்ணன் தம்பி. பங்காளிகள், பெரியப்பா மகன், சித்தப்பா பிள்ளைகள். மந்திரி யாரு? அண்ணன் நோம்பி. கொன்று விடுவேன் எச்சரிக்கை. அவன் கிடைக்கலனா என்ன? ஆனா அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இவங்க எத்தனை பேரு? 100 பேர். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 100 பேர் அண்ணன் தம்பிகள் மட்டும் வந்திருக்கிறோம். அண்ணன் தம்பி மட்டுமா? ஆமா. 100 பேருமா? ஆமா. சபா 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 போன தெய்வம் கூறிட்டு வந்துருச்சு. நாம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. ஆனா ரெண்டுமே நமக்கு சந்தோஷமான விஷயம் தான். பாண்டவர் கிடைச்சா என்ன, இல்ல அவன் பங்காளி கிடைச்சா என்ன? அவங்க 5 பேரு, இவங்க எத்தனை பேர்? 100 பேர். ஒரே இடத்துல கிடைச்சிட்டு எப்படி என்ன பண்ணலாம்? இப்படி பேரு ஒரே அம்புல. ஆமா. ஒரே கல்லில, ஒரே ஒரு கல்லுல எத்தனை மாங்கா பாத்தியா? ஆமா, 100 மாங்கா. அதெல்லாம் ராசி வேண்டா தாயலி மகனே. இவனை பார்த்தால் சிறியவன் போல் தோற்றமடைத்தானே. ஆமா, பலம் அதிகம் கொண்டவனாக இருக்கிறான். நம்ம 100 பேரு கௌரவர்கள் இந்த சந்திர குலத்திலே தோன்றியே. ஆமா, நம்ம எல்லாம் சிறை பிடித்து விட்டாரே தம்பி மார்களே. ஆமா. ஐயோ ஐயோ மக்கள் 100 பேரும் ஒருமிக்க வருகிற போது ஒவ்வொரு வனத்திலும் இன்னல் இருக்கிறது. உனக்கு எனக்கு என்ன பகை? வேணா விட்டு எனக்கு நீ பேரரசனா இருந்தா என்ன, இல்ல பேர் இல்லாத அரசனா இருந்தா எனக்கு கொஞ்சம் எண்ணிப்பார். எவனா இருந்தாலும் இப்ப நான்தான் ராஜா, நீதான் மந்திரி. எனக்கு இப்ப நீ அடிமை ஆயிட்ட. உன்னை நான் வெற்றி பெற்று விட்டேன். எதற்காக உங்களை சிறைபிடித்திருக்கிறேன்? அப்படி சிறைபிடித்து எங்களை என்ன செய்ய போகிறாய்? நாளை நடக்க புறக்க வெள்ளிக்கிழமை நாளையிலே என் குலதெய்வமாக சரதேவிக்கு உங்களை மட்டும் கிடையாது, உங்களை போல 360 அரசர்களை பலி கொடுத்து அழியாத வரத்தை பெற போகிறேன். வேண்டாம், யாரை வேணாலும் பலி கொடு. துரியோதனா, இந்த துரிய பூமலை அரவ கொடியோனை நினைக்காதே. வேண்டாம், விடாதே. உனக்கும் எனக்கும் பகை கிடையாது. ஆனால் உங்க பங்காளி இருக்கிறார் பாண்டவரிலே பீமசேனன் என்று சொல்லக்கூடியவன். அவனை வேண்டுமானால் கொண்டு. அவன் தான் எனக்கு எதிரி. அந்த குலத்தை சேர்ந்தவன் கொடுக்கிறேன். ஆனா துரியோதனா ஓலமிட்டு இருந்தாலும் உத்தரவில்லையா?
வெற்றியாக முடிந்தது. எத்தனை பேரு? 100 பேரு ராஜகுமாரர்கள் துரியோதனாதிகளை கொண்டு வந்து சிறைச்சாலையில அடைத்து வைத்திருக்கிறேன். வீட்டுல போயிருந்தாங்க பாத்தியா? எங்க கணவர்கள் எல்லாம் கானகத்திற்கு அந்த பாண்டவர்கள் மாண்டவர்களா உயிரோட இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்பதற்காகவே கானகம் சென்றிருக்கிறார். நீயும் கூட போன இல்லையா? நீ மட்டும் ஏன் தன்னந்தனியாக வேக வேகமாக ஓட்டமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம்? ஏன் வேணும்? பசி எடுத்து விட்டதா? பசி இல்லம்மா, வேற என்னப்பா? அவங்க போய் தூங்கி இருந்தாங்க. அதாவது அந்த பாண்டவர்களை தேடி தேடி களைப்பாக பாறை மீது படுத்து உறங்கி கொண்டிருந்தார்கள். ஆமா, சரி. உறங்கி கொண்டிருந்த போது இருக்கிற பொழுது யாரோ ஒரு சூரன் வந்து அவரை சிறைப்பிடித்து விட்டான். சூரனா? ஆமா. எங்கள் கணவரையா? சூரன் எங்கள் கணவரையா? ஆமா. 100 பேரையுமா? ஆமா. ஐயோ ஜாதி! நான் ஒரு பெண்ணாகப்பட்டவள். உங்களை போல் ஒரு ஆண்மகனாக இருந்ததே உண்டானால் நானும் சென்றவர்கள் சண்டை செய்து எங்கள் கணவரை மீட்டு வருவேன். நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேனே, ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ பெண்ணாகப்பட்டவர் என்ன செய்கிறேன் அண்ணா? பெண்ணாக நான் பிறந்தது விதியா? எழுதி வைத்தேன்.
பிறந்தது விதியோ ஐயோ நான் பெண்ணாய் பிறந்ததை விட ஆமா ஒரு மண்ணாக நான் பிறக்க கூடாதா ஆமாம்மா அண்ணா அம்மா இப்படி நான் தன்னந்தனியாக புலம்பிக் கொண்டிருக்கிறேனே அம்மா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு யாரு தெரியுமா எனக்கு அந்த ஒருவர் கிடையாது இருக்காங்கம்மா ஆமா இல்லைன்றீங்க நீங்க அண்ணா ஆஹா எங்கள் கணவனும் மச்சனைமார்களும் 100 பேர்களும் கானகத்திலே போய் அந்த அசுரன் கையில் சிறை பிடித்துக் கொண்டிருக்கிறாரே இப்பொழுது நான் தன்னந்தனியாக இருக்கிறேன் ஆமாம்மா எனக்கு அந்த ஒரு வழியில நான் சொல்கிறேன் அண்ணா உண்மை ஆனா எனக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்றியே அண்ணா ஆமா எனக்கு கஷ்டத்தை எல்லாம் ஆமா நான் யாரிடத்துல அண்ணா போய் முறையிடுவேன் அம்மா வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய சுத்தமாக இல்லையா சாட்சாத் எம்பெருமாள் அவர்கிட்ட போம்மா நல்லது நடக்கும் ஒரு பெண்களுக்கு ஆமா ஒரு தாய் வீடு போக வேண்டுமே ஆனால் ஆனால் ஒரு கணவன் மனைவியும் சந்தோஷமாக போனதே உண்டானால் ஆஹா நம்ம பெற்ற விடத்தில் நமக்கு மரியாதை இருக்கும் ஆமா ஆமா ஒரு மதிப்பு இருக்கும் சரி ஒரு மகள் வந்திருக்கிறாள் ஆமா ஒரு மருகன் வந்திருக்கிறான் என்று சொல்லி நமக்கு வா என்று அழைப்பார்கள் சரி நம்மளுக்கு வர்ண பை போடுவார்கள் இப்பொழுது நான் கெட்டு இருக்கிறேனே அண்ணா ஆமா அம்மா சித்தாமணி அண்ணம்மா அப்படி எனக்கு என் தந்தை வீடு விட்டாலும் வேறு வழி கிடையாது இப்பொழுது எந்த ஒரு பெண்ணுக்குமே சரி ஆணுக்குமே சரி பெத்த அப்பாவை விட சித்தப்பாவுக்கு தான் ஒரு குழந்தை மேல பாசம் அதிகமா அதனால என் தந்தைக்கு முன்பதாக எங்க சித்தப்பாவை முறையெடுத்து போக வேண்டும் எங்கே போக வேண்டும் தெரியுமா வைகுந்தம் வைகுந்தா